வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேஜ். இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைப்பாம்பு தப்பிச்சதுக்கப்புறம் ஹாரி ரொம்ப காலத்துக்கு ஒரு லாங்கஸ்ட் பனிஷ்மெண்ட்லேயே தான் இருந்தான். அவன் அந்த கபோர்டை விட்டு வெளியே வர முடியல. அப்போது அவன் வெளியே வரும்போது சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே டக்ளஸ் அவனோட புது சினிமா கேமராவை உடச்சிட்டான். ரிமோட் கண்ட்ரோல் கார் ஏரோப்ளேனையும் கிராஷ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ரேசிங் பைக்கில் மிஸ்ஸஸ் ஃபிட்ஜை தள்ளி விட்டுட்டான். ஸ்கூல் முடிஞ்சதும் ஹாரிக்கு சந்தோஷமாக இருந்தாலும் டக்ளஸோட கேங் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. அவனோட கேங்கில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப பிக்காகவும் ஸ்டூப்பிடாகவும் நடந்துப்பாங்க. ஆனால் இதுலேயே டக்லே தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஆள். ஸோ அவன் தான் கேங் லீடர். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட் என்னென்னா ஹாரியை தொல்லை பண்ணுறது தான். இதனாலேயே ஹாரியை எப்போவுமே வீட்டுக்கு வெளியே வேண்டர் பண்ணிகிட்டே இருப்பான், அதாவது தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். ஹாரிக்கு மிகப்பெரிய ரே ஆஃப் ஹோப் என்னென்னா செப்டம்பர் மாதம் வந்ததுக்கப்புறம் அவன் செகண்டரி ஸ்கூலுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் டக்லேஸோட தொல்லை இனிமேல் இருக்காதுன்னு நினச்சான். ஹாரியும் டக்லேவும் வேறு ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. டக்லே அங்கிள் வர்ணம் படித்த ஸ்மெல்டிங் ஸ்கூலுக்கு போக போகிறான். ஆனால் ஹாரி ஒரு லோக்கலான சீப்பான ஸ்கூலுக்கு போக போகிறான். அது பேர் தான் ஸ்டோன் வால் ஹை. டக்லே இதை நினச்சி ஹாரியை கிண்டல் பண்ணுறான். ஸ்டோன் வால் உன் தலையை டாய்லெட்குள்ளே விட்டு அழுத்துவாங்க அந்த மாதிரி சொல்லி ஹாரியை கலாய்க்கிறான். ஆனால் அதுக்கு ஹாரி அதை கண்டுக்காம வேற விஷயத்தை நோக்கி அவன் போயிட்டான். டக்லே அவனோட புது யூனிஃபார்மை போட்டுட்டு ஹாலில் கெத்தாக நடந்து வரான். அதை பார்த்து அங்கிள் வர்ணம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஆண்ட் பெட்டோனியா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ஹாரிக்கு இதை பார்த்து சிரிப்பு வருது. ஆனால் வெளியே காட்டிக்காம கஷ்டப்பட்டு அடக்கிடுறான். ஹாரியோட புது யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் கிச்சனில் ஏதோ ஒரு கெட்ட வாசம் வருது. ஹாரி போய் பார்த்தா ஒரு பெரிய சிங்கில் அழுக்கு துணி மாதிரி ஏதோ மிதக்குது. ஆண்ட் பெட்டினியா கிட்ட கேட்டால் இதுதான் உன்னோட நியூ யூனிஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஹாரிக்கு ரொம்ப சோகமாக போயிடுது. டக்லேவோட பழைய துணியை கிரே கலர் சாம்பல் பூசி கொடுக்குறாங்க. அதை பார்த்தா எலிஃபண்ட் ஸ்கின் மாதிரி இருக்குது. திடீர்னு போஸ்ட்மேன் வர சத்தம் கேட்குது. அங்கிள் வர்ணம் டக்லே போய் போஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. டக்லே சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஹாரியை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். கடைசியில் ஹாரி போய் எடுக்கும்போது அங்கே 3 விஷயம் இருக்குது. அதாவது அங்கிள் மேரேஜ் கிட்ட இருக்கிற ஒரு போஸ்ட் கார்டு, ஒரு பில், அப்புறம் முக்கியமான ஹாரிக்கு ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் ஹாரியோட அட்ரஸ் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. மிஸ்டர் ஹாரி, த கபோர்ட் அண்டர் த ஸ்டேர்ஸ். ஹாரி அந்த லெட்டரை பார்க்கும்போது அங்கிள் வர்ணம் அதை பிடுங்கிடுறாரு. யார் ஹாரிக்கு லெட்டர் எழுதுனதுன்னு நக்கலாக பார்த்து வர்ணம் அந்த லெட்டரை படித்து அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு. அவரோட முகம் ரெட்டாக அண்ட் க்ரீன் மாதிரி மாறுது. கடைசியில் பயந்து வெளியே போயிடுறாரு. ஆண்ட் பெட்டோனியா அந்த லெட்டர் பார்த்து ஷாக் ஆகி ஹாரியை கண்ட்ரோல் பண்ண உடனே அவன் கபோர்டில் இருந்து டக்லேஸோட செகண்ட் பெட்ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஹாரிக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்ன நடக்குது இங்கேன்னு. அடுத்த சில நாட்கள் நம்ம அங்கிள் வெர்னம்க்கு ஒரு பெரிய நைட் மேர் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல. அப்போ ஃப்ரைடே என்ன நடக்குதுன்னா லெட்டர் பாக்ஸை நெயில் பண்ணி வச்சிட்றாரு. அதாவது அந்த லெட்டர் பாக்ஸை மூடி வச்சிட்றாரு. ஆனால் லெட்டர்ஸ் டோர் கேப்பில் வந்து விழுகுது, டாய்லெட் விண்டோவில் வந்து விழுகுது. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதே மாதிரி தான் சாட்டர்டேவும். இதுதான் பீக். ஏன்னா மில்க்மேன் கொண்டு வந்த 24 எக்ஸில், அதாவது நம்ம வீட்டுக்கு முட்டை கொடுப்பாங்களா அந்த மாதிரி 24 எக்ஸ்குள்ளே லெட்டர்ஸ் ரோல் பண்ணி இருக்குது. அதாவது இமேஜின் பண்ணி பாருங்கள், முட்டையை நீங்கள் உடச்சிங்கன்னா அதுலேருந்து லெட்டர் விழுகுதும். ஆனால் ஆண்ட் பெட்டோனியா அதுலேயும் ஒரு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு மிக்சரில் அந்த லெட்டர்ஸை போட்டு அரைச்சி விட்டுறாங்க. இன்றைக்கி சண்டே போஸ்ட்மேன் வரமாட்டான்னு அங்கிள் வர்ணம் ரிலாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சடனாக 30 to 40 லெட்டர்ஸ் சிம்னி வழியாக கீழே வந்து விழுகுது, ராக்கெட் மாதிரி. இட் வாஸ் அ லெட்டர் ரெயின். அந்த அளவுக்கு ஒரு ரெயின் மாதிரி இருந்துச்சு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து விழுகிறது. அங்கிள் வர்ணம் உடனே மொத்தமாக ஃபியூஸ் போயிடுச்சு. நம்மளால் இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் ஃபேமிலியாக கார் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. அதாவது அவர் எங்கே போகிறாருன்னா ஒரு ஃபாரஸ்ட், ஒரு சஸ்பீஷியஸ் பிரிட்ஜ், கார் பார்க் மாதிரி நிறைய பிளேசஸ் தாண்டி போகிறாரு. டக்லேஸ் பாவம் அவனோட டிவி ஷோவை மிஸ் ஆகுதுன்னு வருத்தப்படுறான். ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. ஆனால் அங்கே மிஸ்டர் பாட்டர்னு ரூம் நம்பர் 17க்கு ஒரு லெட்டர் வந்து சேரும்போது அங்கிள் வர்ணம் இன்னும் ரொம்ப கோவமாறாரு. எப்படிடா இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு. கடைசியாக அங்கிள் வர்ணம் ஒரு சீக்கு நடுவில் இருக்கிற ஒரு மிசரபிளான ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது ரொம்பவே பழைய இடம். ஆனால் அங்கே போயிருந்தால் தான் ஹாரிக்கு லெட்ரு வராதுன்னு நினச்சிட்டு அங்கே போகிறாரு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது டக்லே, ஆண்ட் பெட்டோனியா, அங்கிள் வர்ணம், அப்புறம் ஹாரி. ஆனால் அவங்க போகிற டைமில் தான் பெரிய புயல் அடிச்சிட்ருக்கு. சுற்றி முற்றி சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. எல்லாருமே பசியில் வாடுறாங்க. ஹாரி ஃப்ளோரை பார்க்கும்போது டக்லேவோட வாட்ச் கிடக்குது.
அந்த வாட்ச் எடுத்து டக்லிகிட்ட கொடுக்கும்போது டக்லி ஹாரியை பார்த்து முறைக்கிறான். இது ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆக போகுது. அதாவது அடுத்த நாள் ஹாரியோட பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாம், அடுத்த நாள் ஹாரி பர்த்டே தான். இது தெரியாமல் தான் அங்கே இருக்க அங்கிள் வெர்னம் அண்ட் பெட்டுனியா, டக்லே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஏன் வருதுங்கிறது நமக்கு இங்கே தான் புரியும். ஹாரியோட 11th பர்த்டேக்காக தான் இந்த லெட்டர்ஸ்லாம் வருது. அனுப்புறது யாருங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் எங்கே முடியுதுன்னா கரெக்டாக 12 ஆகும்போது பூம், ஒரு பெரிய ஜெயின் கதவை தட்டுற மாதிரியான சவுண்ட். ஆனால் டோட்டல் பில்டிங்கும் ஷேக் ஆகுது. அடுத்த பாட்டில் தட்டது யார், அந்த லெட்டரை ஏன் ஹாரிட்ட இவ்வளோ நாள் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு பேஜ் பயணம்.